இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் வள பற்றாக்குறைவாகவும் ஆளணி பற்றாக்குறைவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை திருக்கோயில் வைத்தியசாலை. இதனை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி அது மினிஸ்டருக்கு நான் நினைக்கிறேன் அது பாடமா போயிருக்கும். இந்த விடயம் அவருக்கும் நன்றாக பாடமா பயிற்றப்பட்டிருக்கும். ஆகவே இதுக்கான விடையை இந்த சபையிலே அவரது இறுதி முடிவிலே அவர் தர வேண்டும் என்று நான் தயவாய் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரதேச வைத்தியசாலைகள் அதே போல் ஏனைய வைத்தியசாலைகள் அங்கே காணப்படுகின்றது. இந்த வைத்தியசாலைகளிலே ஆளணி பற்றாக்குறைவு அதே போல் வளப்பற்றாக்குறைவு என்பது கூடுதலாக காணப்படுகின்றது. கோமாரி வைத்தியசாலை 6 மாதத்துக்கு முன் 2 வைத்தியர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியர் அது பகுதி நேரமாக வந்து போகின்றவராகத்தான் காணப்படுகின்றார். காரதீவு மற்றும் நாவிதம்பளி மற்றும் மல்வத்தை போன்ற வைத்தியசாலைகளும் இதே நிலைமையில் காணப்படுகின்றன.